பிள்ளை குட்டியில வச்சுட்டு அவர் இது என் பிள்ளை குட்டி 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க வயசானவங்க உழைச்சுதான் கொடுத்துருக்கு. குரங்கு சாவடி நர்சுவதிப்பட்டி, அவரும் குரங்கு சாவடி நர்சுவதிப்பட்டி தான் குடியிருக்கிறாரு. லோக்கல்ல கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கிறாரு. இவர்கிட்ட போட்டா நாணயமா கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் போட்டாங்க, நாங்களும் போட்டோம். பழனிசாமிங்க, பழனிசாமி அவங்க அக்கா வீட்டுக்கார பையன் பேர் வந்து மகேந்திரன். அவர் பையன் ஆபீஸ்ல 2 பேரும் தான் வந்து பைனான்ஸ் நடத்தினாங்க, சீட்டு நடத்தினாங்க. இப்போ மகேந்திரன் இருக்கிறார். மகேந்திரன் கிட்ட போய் கேட்டோம்னா இல்லை எங்கள் மாமா எங்கே போனான்னு தெரியல, அவர்கிட்ட இருந்து நான் வர இது பண்ணிட்டேன். ஏப்பா நாங்கள் எங்களுக்கெல்லாம் என்னப்பா அப்படின்னா, அவர் வந்தால் நீங்கள் வாங்கிக்காங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் டெய்லியும் வீட்டுக்கு போனால் வீடு சேர்த்துருக்கு, ஃபோன் தொடர்பில் தான் இருக்கிறாரு. கரெக்டாக பதில் சொல்கிறாரு எல்லாத்துக்கிட்டையுமே. அவர் வந்து ஐபி கொடுக்குறதா எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. எங்களுக்கு பயங்கர மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குதுங்க. அதான் அதிகாரிகிட்ட கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறோம். குறைஞ்சது வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு 200 பேர்த்துக்கு மேலேங்க. வெளியில் அம்மாபாளையம் சொல்கிறாங்க, 3 ரோடு சொல்கிறாங்க. நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இது வரைக்கும் புகாருக்கு போனாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அளவுக்கு மீறி கஷ்டம். நாங்கள் இன்றைக்கி வந்து புகார் கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். இதை நாளைக்கு வந்து அதிகாரிங்க வந்து ஏப்பா இவ்வளோ மோசடி நடந்து இது வரைக்கும் ஏப்பா அமைதியாக இருந்தீங்க, அவர் ஆளே இல்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி தான் எங்களுக்கு ரெக்கார்டுக்கோசரம் இப்போ வந்து ஃபோனில் தான் தொடர்பு கொள்கிற ஆள் இல்லைங்க. ஆள் இல்லை. ஃபோனில் வந்து தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் பணத்தை ஏமாற்ற மாட்டேன், கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொத்தெல்லாம் இருக்குது, நான் விற்று தந்துறேங்கிறாரு. ஆனால் நாங்கள் விசாரித்ததில் வந்து பேங்க்லேருந்து வந்து அவர் நகையெல்லாம் திருப்பினதே எங்களுக்கு ஒரு தகவல் ரெக்கார்டு கேளா. பேங்கில் வந்து அக்கௌண்ட் நம்பர் மாற்றிருக்கிறாரு, எல்லாமே மாற்றிருக்காரு. அதுக்கெல்லாம் தகவல் போலீஸ் வந்து அங்கே போய் விசாரிச்சாங்கன்னா இந்த பேங்கில் இவ்வளோ நகை திருப்பினதுலேருந்து ரெக்கார்டு இருக்கும். எவ்வளோ பேர் பணம் போட்டீங்க, எவ்வளோ ரூபாயெல்லாம் சீட்டு நடத்துறேன்னு ஒவ்வொருத்தர் வந்து 1 லட்சம் சீட்டு நடத்திருக்கிறாரு, 2 லட்சம் நடத்திருக்கிறாரு, 5 லட்சம் நடத்திருக்கிறாரு, 10 லட்சம் நடத்திருக்கிறாருங்க. அதுக்கு மேலே எவ்வளோங்க எங்களுக்கு தெரிஞ்சு நானே 5 லட்சம் நடத்திருக்கேன். 5 லட்சமும் போட்டிருக்கிறேன், 2 லட்சம் போட்டிருக்கிறேன், 1 லட்சம் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி பல பேர் அவங்க தகுதி தகுந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. குறைஞ்ச லட்சம் எங்களுக்கு தகவல் வந்து 10-15 கோடிங்கிறாங்க. ஒருத்தர் பல கருத்தை சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் பெருசாக விளம்பரம் இல்லாத வந்து அமைதியாக எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் நேக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஐபி கொடுக்குறதுன்னு பண்ணி சொல்கிறாரு. அவங்க சொந்த பந்தத்துக்கே சொத்தை எழுதி ஒழுங்கு பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தில் இருப்பாரா என்னன்னே தெரியலைங்க. அவங்க பண்ணிட்டாரு ஏன்னா பழனிசாமி முருகன்.